Praise the Lord. அவியானவர் வந்து வாழ்த்து சொல்றாரு போல. இத்தனை பேர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. துதிக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியாய் நிரம்பிற்று அப்படின்னு வந்து சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவரை துதிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம வரும்போது ரொம்ப சந்தோஷமா வரணும் இல்லையா? இப்போ நான் எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். எல்லாரும் பயந்துடாதீங்க, என்னடா எடுத்த உடனே வந்து கொஸ்டின் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம் அக்டோபர் 2ஆம் தேதி மீட்டிங் நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, 2வது வாரத்தில் அதை குறித்து வந்து சிஸ்டர் இவாஞ்சலின் பேசியிருப்பாங்க. இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம் சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் வசனத்தை போடுங்க. சங்கீதம் 46:1 எடுத்தவங்க வாசிக்கலாம். ஓகே, நல்லவேளை நான் வந்து எடுத்தவங்க வாசிக்கலான்னு வந்து வாசிக்க சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்ல வாசித்திருந்தாலுமே நான் அதை வந்து இங்கிலீஷ்ல படிச்சு காமிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். God is our refuge, strength and very pleasant help. இதுதான் நம்மளோட இந்த மாதத்தோடைய நம்மளுடைய வாக்குத்தத்தம். இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம் இதுதான் இல்லையா? அதை குறித்து 2வது வாரம் கூட சிஸ்டர் இவாஞ்சலின் அதோட ஒரு கண்டினியூஷனா ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க ரூத்தை பத்தி. இப்போ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கறது, இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வாரம் முழுசா ஜெபம் செஞ்சு கர்த்தர் இடத்துல கேட்கும்போது கர்த்தர் கொடுத்த இந்த வசனம் இந்த மெசேஜ் என்னன்னா, நமக்கு அடைக்கலமும் துணையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்றோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து தேவன் வந்து ஒரு அடைக்கலமாவோ இல்ல ஒரு துணையாவோ ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை, அதாவது நம்ம இங்கிலீஷ்ல படிச்ச மாதிரி வெரி பிரசன்ட் ஹெல்ப். வெரி பிரசன்ட் ஹெல்ப்னா, பிரசன்ட்னா எப்பவுமே நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு துணை. அனுகூலமான துணைனா பிரசன்ட் ஹெல்ப்னா இப்போ பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? வெரி பிரசன்ட் ஹெல்ப்னா எப்பவுமே வந்து நம்ம கூட துணையாவே இருக்கிறது. அதுதான் வந்து இந்த வசனத்துல வந்து கர்த்தர் நம்மளுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்குறாரு. எப்பவுமே நான் அவன் கூட இருப்பேன், எப்பவுமே நான் வந்து நீ வந்து என்கிட்ட வந்து அடைக்கலம் வரலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தேவன் நம்மளுக்கு அடைக்கலமும் அப்புறம் பலனும். எப்பவுமே அவர் வந்து நம்மளுக்கு பலனா இருப்பாரு. நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் வந்து நம்மளுக்கு வந்து பலனா இருப்பாரு. அதே மாதிரி ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். அப்போ இந்த வசனத்தை நம்ம வந்து சுதந்திரிச்சு கொள்றதுதான் எப்படி அப்படின்ற ஒரு ரகசியத்தை எப்படி வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த எப்படி வந்து கர்த்தரை தேவனை வந்து அவங்களுடைய அனுகூலமான துணையா எப்பவுமே வச்சிருந்தாங்க. ஆபத்து காலத்துல அனுகூலமா. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல நம்ம படிக்கும்போது நிறைய இப்போ இஸ்ரவேல் மக்கள் வந்து அவங்க கானான் தேசத்துக்கு போகும்போதும் இல்லை ஒரு நாட்டை கடந்து போகும்போதும் அவங்களுக்கு எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகள் அவங்க வந்து மேற்கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த ஆபத்தான காலத்துல எப்படி வந்து தேவன் அவங்களுக்கு அனுகூலமான துணையா இருந்தாரு அப்படின்றத அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில இருந்து நாம வந்து அந்த ரகசியத்தை எப்படி வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு மெசேஜே வந்து இந்த மாசத்தோட வாக்குத்தத்தத்தை எப்படி நம்ம சுதந்திரிச்சு கொள்வது அப்படின்றதுதான் இன்னைக்கோட மெசேஜ். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7-9. இங்கிலீஷ்ல எடுத்துட்டா இங்கிலீஷ்ல கூட படிக்கலாம். ஏன்னா நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று. எதுக்காக இந்த வசனம் படிக்க சொன்னேன் அப்படின்னா வந்து இங்க வந்து ஒரு ஆபத்தை குறிச்சு வந்து தேவனே பேசுறாரு. அவர் வந்து அவர் படைச்ச இந்த பூமியில இருக்கக்கூடிய மனுஷங்க, மிருகங்க எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற ஆபத்தை குறிச்சு தேவன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து ஒரு விஷயத்தை அந்த ஆபத்தை குறிச்சு பேசுறாரு. தொடர்ந்து படிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. அந்த அந்த டைம்ல அந்த அந்த உலகத்துல இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து நான் படைச்ச அத்தனை பேரையும் நான் வந்து அழிக்க போறேன், இன்க்ளூடிங் மிருகங்கள் உட்பட. மிருகங்கள் எந்த தப்பும் பண்ணல, இருந்தாலும் தேவன் வந்து அவரோட கோபம் எப்படிப்பட்டது, அவர் வந்து சுட்டரிக்கிற அக்னி அப்படின்றது வந்து நம்ம தெரியும் இல்லையா. அப்போ அந்த பூமியில நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அநியாயங்களை பார்த்து அவர் வந்து அவர் படைச்ச எல்லாத்தையும் வந்து அழிக்க போறதா, அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆபத்து இது வரைக்கும், அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்மளுக்கு பூமிக்கு வந்ததே இல்லை. என்னதான் கொரோனா அந்த மாதிரி எத்தனையோ கொள்ளநோய்கள் நம்மளுக்கு நம்ம பார்த்திருந்தாலும் நம்மளுக்கு வந்திருந்தாலும் அது எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு கொலை நோயோ எந்த ஒரு இதுவும் வந்து இருக்கிற மொத்த மக்களையும் வந்து அழிக்கிற மாதிரி தேவன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அனுப்பவே இல்லை. அதை நினைவு கூறப்படி தான் வந்து அந்த வானவெல்ல வச்சாரு. இனிமேல் நான் தண்ணீரால அழிக்க மாட்டேன் அப்படின்றத நினைவு கூறப்படி தான் வந்து தேவன் வந்து வானவெல்ல வச்சாரு, ரெயின்போ வச்சாரு. அப்படி அப்போ இந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு தேவன் கர்த்தர் வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களையும் அத்தனை மிருகங்களையும் நான் வந்து அழிக்க போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அந்த ஆபத்தை குறிச்சு இந்த வசனத்துல பேசுறாரு. ஆனா நோவாவுக்கு மட்டும் அங்க இருந்த அத்தனை மக்கள் மொத்தம் இந்த உலகத்துல இருந்த அத்தனை மக்களை பார்க்கும்போது நோவாவுனால நோவாவோட குடும்பத்துக்கும் கர்த்தரிடத்துல தயவு அடைக்கலம் கிடைக்குது. அப்படி வாசிக்கலாம் 9ஆம் வசனம் வரை. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ இந்த வசனம் நான் எதுக்காக படிக்க சொன்னா, தேவனே சொல்றாரு நோவா, அதாவது அவன் காலத்துல வாழ்ந்த அவன் காலத்துல நோவா மாத்திரம்தான் நீதிமானா இருந்தான் இல்லையா. அதனாலதான் எதனால வந்து கர்த்தரிடத்துல அவனுக்கு வந்து why did he get grace from God? எதனால அவன் கர்த்தரிடத்துல அவனுக்கு மட்டும் ஒரு கிருபை கிடைச்சது அப்படின்னு பார்த்தா அந்த காலத்துல வாழ்ந்த மனுஷங்கள்ல நோவா மாத்திரம்தான் நீதிமானா இருந்தான். அப்போ நம்மளுக்கு கர்த்தரிடத்துல நம்ம அடைக்கலம் போகணும், நம்மளுக்கு வந்து கர்த்தருடைய ஆபத்து காலத்துல கர்த்தர் வந்து நம்மளுக்கு அனுகூலமான துணையா நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மறைமுகமா கர்த்தர் நம்மளுக்கு என்ன வெளிப்படுத்துறாரு, நம்ம வந்து நீதிமான்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமா, தேவன் அவருக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி எல்லாத்தையும் அவன் நேர்த்தி அவர் ஒரு மிஸ்டேக் கூட பண்ணாம தேவன் கட்டளையிட்டபடி எல்லாமே அவன் நேர்த்தியா செஞ்சு முடிச்சான். அது வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம், கீழ்ப்படிதலை பத்தி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அவன் நீதிமானா இருந்தான், அவனுடைய ரைச்சியஸ்னஸ் பத்தி பார்த்தோம். இப்போ அவனுடைய ஒபீடியன்ஸ் பத்தி பார்க்கிறோம். அவன் வந்து கீழ்ப்படிதலா தேவன் அந்த கொப்பேல் மரத்தை எடுத்து அது வந்து காட்டுக்குள்ள போய் எது கொப்பேல் மரம் கண்டுபிடிச்சு அது அந்த பேழை செய்த அளவுக்கு அவ்வளவு பெரிய பேழை செஞ்சு அவனுடைய குடும்பம் இந்த உலகத்துல இருக்க எல்லா மிருகங்கள் ஜோட கொண்டு போற அளவுக்கு கர்த்தர் கொடுத்த அளவு ஒண்ணு கூட மாறாம அது அவர் சொன்ன அளவின் படியே அவன் செய்து கொடுத்தான். அப்படி கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் ஒண்ணு கூட வந்து ஒரு குறைவு கூட இல்லாம அவன் செஞ்சு முடிச்சான். இதுல என்ன வந்து பெரிய விஷயம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அந்த நோவா வாழ்ந்த காலம் வரைக்கும் மழை அப்படின்னு ஒண்ணு பெஞ்சது இல்லை. மழைன்னா என்னன்னு தெரியாது, வெள்ளம் ஃப்ளட்னா என்ன அப்படின்னு தெரியாது. ஸோ நோவா போய் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி பெரிய மழை 40 நாள் மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது அப்படின்னும் போது யாருக்குமே ஒன்றும் புரியல. எல்லாரும் வந்து அவனை வந்து கிண்டல் பண்ணி சிரிக்க தான் செஞ்சாங்க. எல்லாரும் அவனை கேலி செஞ்சு அவனை வந்து உதாசீனப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளாச்சும் இப்போ வந்து நம்ம கையில என்ன இருக்கு, இவ்வளவு பெரிய பைபிள் இருக்கு, நம்ம எல்லா ஒவ்வொருத்தர் காலத்திலையும் நடந்த எல்லா அற்புதங்களையும் தேவன் செய்த எல்லா அற்புதங்களையும் நம்ம வந்து படிக்கிறோம். படிச்சு நம்மளுடைய விசுவாசத்தை வந்து
வளர்ந்துக்கிறோம். ஆனா நோவாவோட காலத்துல நோவாவுக்கு எந்த பைபிளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் கர்த்தர் கேட்ட அந்த ஒரு சத்தத்தை மட்டுமே வந்து ஆதாரமா பற்றி கொண்டு அவன் என்ன பண்ணான், தேவன் சொன்னது ஒரு குறைவு இல்லாம அவன் நேர்த்தியா செஞ்சு முடிச்சான். ஸோ அந்த ஒரு ஒபீடியன்ஸ் அவன் அப்படி செஞ்சு முடிப்பான் அப்படின்னு வந்து தேவனுக்கு கர்த்தருக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்து நோவா நீதிமானா இருக்கான், அவன் செய்வான் அப்படின்றது தெரிஞ்சுதான் அவனை சூஸ் பண்ணி அவனை மட்டும் நம்ம காப்பாற்றணும். கர்த்தருடைய கண்ணில் அவனுக்கு தயவு கிடைச்சிது. அவன் வந்து கர்த்தர் இடத்துல அடைக்கலம் புகுந்தான். அந்த ஆபத்து காலத்துல அவனுக்கு நோவாவுக்கு அனுகூலமான துணையா தேவன் வந்து நின்னாரு இல்லையா? சோ நோவாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம வந்து அணிதரமா எடுத்துக்கணும். அப்போ தேவன் நம்ம கிட்ட எப்படி என்ன எதிர்பார்க்கிறாரு, ரைச்சியஸ்னஸ், நீதிமானா இருக்கணும், அவருடைய சொல்படி நம்ம வந்து கேட்டு நடக்கணும். அவருடைய சொல்படினா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு இந்த பைபிள் தான். அப்புறம் அவர் கொடுத்த கட்டளைகள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கைப்பற்றி நடக்கணும். இப்போ வந்து தேவன் வந்து நமக்கு யார்கிட்டனா வந்து நம்ம சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து இந்த உலகத்தை ஃபுல்லா அழிக்க போறேன், நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பல் செய்யணும் அப்படின்னு வந்து இப்போ நம்ம கிட்ட யார்கிட்டனா வந்து கர்த்தர் வந்து சொன்னார்னா, தேவன் வந்து சொன்னார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நோவாவை போல நம்ம போய் அந்த மரத்தை தேடி கண்டுபிடிச்சு நம்ம அதை கட்டி நோவா நடந்துக்கிட்ட மாதிரி நோவா செஞ்ச மாதிரியே நம்ம செய்வோமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். எப்போ நம்ம கிட்ட இந்த முழு பைபிள் தேவன் யாரு அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அவரு என்ன செய்ய வல்லவர் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கூட நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம தேவன் நம்ம கிட்ட சொல்றாருன்னா, அவ்வளவு ஏன் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம வந்து செய்யறதுக்கு நம்ம வந்து சில டைம்ல தவறிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம குயிக்கா ஆபிரகாமை குறித்து பார்க்க போலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Abraham departed as the Lord had spoken unto him, and Lot went with him, and Abraham was 75 years old, and he departed out of Haran. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த அவருடைய தகப்பன் வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனுக்கு என்ன வயசு? 75 வயசு. He was 75 years old when he departed from his father's land. இல்லையா? அந்த ஒரு இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான், நமக்கு ஒரு 75 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட 75 வயசுல வந்து தேவன் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, நீ வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன கர்த்தரே, எனக்கு 75 வயசு ஆச்சு, முட்டி வலிக்குது, உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல, என்ன போய் வந்து இந்த தேசத்தை விட்டுட்டு இன்னொரு தேசத்துக்கு போக சொல்றீங்களே. நான் அதுல இன்னொரு நம்ம அவர் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தை குறிச்சு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அவர் வாழ்ந்த காலத்துல எந்தவித டெக்னாலஜி இல்லை. நம்ம கிட்ட இப்போ வந்து மொபைல் இருக்கு, என்ன இப்போ ஏஐயும் இருக்கு. நம்ம ஜஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணா போதும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் இல்லையா? இல்லை நம்ம ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்தா போதும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜில இப்போ இருக்கோம். ஆனா நம்ம இப்போ போக சொன்னா கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச அமெரிக்காவே, அதாவது ரொம்ப தெரிஞ்சனா நம்ம அடிக்கடி நியூஸ்ல பத்தி கேள்விப்படுவோம் இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச நாடு அப்படி சொல்லலாம். அங்க அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கூகுள் மேப்ல போயிட்டு நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போக போறோம், எந்த சிட்டிக்கு போக போறோம், அதோட மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த சிட்டில எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன இருக்கு, அங்க எங்க போய் நம்ம தங்க போறோம் அப்படின்றத முதல் கொண்டு நம்ம இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு நம்ம ஆயந்தமா நம்ம வந்து அது தெரிஞ்ச ஒரு தெரியாத தேசத்துக்கு போகணும்னா அதை வந்து நம்ம இங்க இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போவோம். ஆனா ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல எப்படி அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு வந்து அவர் எந்த தேசத்துக்கு போக சொல்றாரு அப்படின்றதுக்கு வந்து
அவர் வந்து கனவுல கூட வந்து நம்மளை பார்க்க முடியாது, அவரால் நினைச்சு பார்க்க முடியாது. நம்ம வந்து கூகுள் மேப்ல போயிட்டு இப்போ ஜியோ மேப்லாம் கூட இருக்கு, நம்ம ஜியோ சேட்டலைட் வியூ கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரீட் வியூ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும், அங்க எப்படி இருக்கு, நம்ம போக போற இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவா இங்க இருந்து பாத்துக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கு அப்படி கிடையாது. அவர் போக சொன்ன தேசம் எப்படி இருக்கும், அங்க வந்து எப்படிப்பட்ட மனுஷங்க இருக்காங்க, அங்க வந்து சாப்பிடறதுக்கு உணவு கிடைக்குமா, குடிக்க தண்ணீர் கிடைக்குமா, அந்த மாதிரி எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணாரு, அந்த 75 வயசுல அவர் சொன்ன ஆண்டவர் சொன்ன அந்த வாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வந்து கிளம்பினாரு. 75 வயசுல அவருடைய தகப்பன் தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டார். அப்படி ஒரு கீழ்ப்படிதல். அகைன் இங்க வந்து நம்ம ஆபிரகாம் வாழ்க்கையில் என்ன நம்ம பார்க்கிறோம்னா கீழ்ப்படிதல். அதே போல அவரும் நீதிமான இந்த வசனம் வந்து மெயினா அவர் எந்த ஒரு காரணத்தினால தேவன் அவருக்கு எப்பவுமே அனுகூலமான துணையா இருந்தாரு அப்படின்றதுக்காக தான் இந்த வசனம் எடுத்தானா, அதுக்கு முன்னாடி வசனங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட அண்ணன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் சிலைகளை செய்யற ஒருத்தர் இருந்தார். ஆனா அந்த வீட்டுலாம் அவர் மேல படாதபடி அவர் வந்து தேவனுக்கு என்னதான் வந்து அவரு தேவனுடைய கட்டளைகளை பத்திலாம் தெரியாம இருந்தாலுமே கூட அவர் அதெல்லாம் பண்ணாம இருந்தாரு. சிலைகளை வணங்குறதோ, இவருக்கு வந்து அவருக்கு 75 வயசு ஆகும்போது கூட அவருக்கு குழந்தை எல்லாம் இருந்துச்சு. ஆனா வந்து அவர் எந்த காடஸையும், இந்த மாதிரி ஃபர்டைல் காடஸ், அந்த மாதிரி நிறைய காடஸ்லாம் இருக்காங்க பைபிள்ல. எகிப்தோட காடஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி காடஸஸ்லாம் இருக்காங்க. ஆனா அவர் அந்த மாதிரி அவர் எந்த வேற்று தெய்வங்களை வணங்கி அவர் தீட்டுப்படுத்திக்காம இருந்தாரு. அந்த ஒரு காரியத்தை அகேன் அவர் வந்து நீதிமானா இருந்தாரு, கீழ்படிஞ்சாரு. அந்த ஒரு காரியத்தை தேவன் பார்த்து அவர் ஆபிரகாம வந்து தேவன் அழைக்கிறார். அவருடைய தகப்பன் தேசத்தை விட்டு நான் உனக்கு வாக்கு பண்ற தேசத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 75வது வயசுல கூப்பிடுறாரு. மனுஷனும் போறாரு. சோ அந்த ஒரு விஷயம் அவருக்கு வந்து தேவனிடத்துல வந்து அடைக்கலமும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை. அதாவது அனுகூலமான துணைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, எப்பவுமே அவர் கூடவே இருந்தார். தேவன் வந்து ஆபிரகாமோட எப்பவுமே அவர் கூடவே இருந்தார். அப்படின்னா அப்போ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் எப்பவுமே நம்ம கூட வந்து அனுகூலமான துணையா பிரசன்ட் ஹெல்ப்பா இருக்கணும். அப்படின்னா இவங்க எல்லாம் எப்படி செஞ்சாங்களோ, அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சோ, அவங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்துச்சோ, அதே போல நம்மளுடைய விசுவாசமும் நம்மளுடைய கீழ்ப்படிதலும் மாறணும். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். வந்துருச்சா? இந்த வசனத்துல வந்துருச்சா? தேவனே வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம், நானே உனக்கு வந்து கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நம்மளோட வசனத்துல பலன் இருந்துச்சு இல்லையா, ஸ்ட்ரென்த் இங்க வந்துருச்சா? சோ அவர் நடந்தபடி, ஆபிரகாம் நடந்தபடி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நடந்தோம் அப்படின்னா தேவன் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல மாட்டாரு. ஆபிரகாமுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சொன்னாரு. ஏன்னா அவர் காலத்துல பைபிள் கிடையாது. நம்ம கிட்ட பைபிள் இருக்கு. நம்ம கிட்ட நம்ம பைபிளை திறந்து நம்ம டெய்லி படிச்சாலே அது மூலமா தான் நம்மளுக்கு வந்து தேவன் நம்ம கிட்ட பேசுறாரு இல்லையா? அப்போ நம்ம அவர் நினைக்கிற மாதிரி, அவர் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து தேவன் வந்து மகா பெரிய பலனாய் நம்மளுக்கு வருவார். யோசுவா குறித்து பார்ப்போம். யோசுவாவுக்கு எப்படி வந்து தேவன் வந்து அனுகூலமான துணையா இருந்தாரு, அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், எப்படி நம்ம அவரை போல நம்ம இருந்து நம்ம இந்த வசனத்தை வந்து நம்ம சுதந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5-7. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு கர்த்தர் வந்து யோசுவா இடத்துல என்ன சொல்றாரு? நான் மோசே இடத்துல இருந்தது போல உன்னிடத்திலும் இருக்கிறேன் என்றாரு.
நம்ம அந்த 5வது வசனத்தை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன வாசிச்சோம்? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப வந்து தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. அதே தான் வந்து நம்ம நோவா இடத்துலயும் பார்த்தோம், ஆபிரகாம் இடத்துலயும் பார்த்தோம், மோசே இடத்துலயும் பார்த்தோம். இப்போ யோசுவா மூலியமா இஸ்ரவேல் மக்கள் கிட்ட என்ன சொல்றாரு? நீங்க உங்களை வந்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி யோசுவா கிட்ட அது வந்து தேவன் வந்து யோசுவா மூலியமா இஸ்ரவேல் மக்கள் கிட்ட சொன்னது. இப்போ யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு? நான் மோசே இடத்துல இருந்தது போலவே உன்னிடத்திலும் இருப்பேன். அவரோட எப்படி வந்து அனுகூலமான துணையா இருந்தாரோ அதே போல வந்து யோசுவா, நம்ம யோசுவா பத்தி நம்ம வந்து ரொம்ப பெருசா நம்ம வந்து நம்ம அந்த அந்த யோசுவாவோட புஸ்தகத்தை படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம், எப்படி யோர்தான் கடந்து போனாங்க, எப்படி எரிகோ இது பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா யோசுவாவோட எப்படி தேவன் வந்து அனுகூலமான துணையா அவரோடவே எப்பவுமே வந்து நடந்தாரு, எப்போதுமே அவனோட வந்து சஞ்சரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசா நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம். இப்போ இந்த வசனத்துல வந்து தெளிவா தேவனே வந்து கர்த்தரே வந்து என்ன சொல்றாரு யோசுவா கிட்ட? நான் மோசே இடத்துல இருந்தது போலவே உன்னிடத்துல இருப்பேன். மோசே எப்படி வந்து செங்கடலை வந்து பிரிச்சாரோ அதே போல அற்புதம் வந்து யோசுவா வச்சு பண்ணாரு. என்ன? யோர்தானை வந்து நிறுத்தினாரு. அந்த நதி செங்கடலாச்சி வந்து ஒரு கடல் அப்படி பிரிஞ்சு போயிடுச்சு 2 சைடா. ஆனா யோர்தான் வந்து ஒரு நதி, கடல் இல்லை. அங்க இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது வர என்ன ஆச்சு? அது அப்படியே வந்து மதில் சுவர் மாதிரி இந்த பக்கம் நின்றுச்சு, இந்த பக்கம் வந்து ஒரு ட்ரை லேண்ட் வந்துச்சு. இப்போ அதை குறித்து நம்ம படிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாளும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து தெரிந்தார்கள். ஓகே, சோ இந்த வசனத்துல கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் மடிந்து போனார்கள். அவங்க யாருமே வந்து கானான் தேசத்துக்குள்ள போகல. அங்க எகிப்துல இருந்து கிளம்பின இஸ்ரவேல் புத்திரர்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியாத எல்லாருமே வந்து சேர்ந்து போயிட்டாங்க, இன்க்ளூடிங் மோசே வந்து ஒரு சின்ன தப்பு தான் பண்ணாரு. நம்ம வந்து நிறைய டைம் நம்ம யோசிப்போம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இது சின்ன பொய் தானே, இதை சொன்னதுனால என்ன ஆக போகுது? நம்ம வந்து பாவம் பண்ணல. அவங்க எப்படி நம்ம கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்றத குறிச்சு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறோம். நம்ம எந்த பெரிய பாவம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பாவம் செய்யறதே தெரியாம நம்ம வந்து புரணி பேசிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய பார்வையில புரணி பேசுறதும் வந்து ஒரு பாவம் தான் இல்லையா? சோ சின்ன ஒரு தப்பு தான் வந்து மோசே பண்ணாரு. அந்த செங்கோலை எடுத்து பேச சொன்ன இடத்துல, பாறைகிட்ட பேச சொன்ன இடத்துல அவர் வந்து அடிச்சிருவாரு. அந்த ஒரு சின்ன கீழ்ப்படிதல்னால வந்து என்னாச்சு, அவருமே உள்ள போகல. அவர் கூட சேர்ந்து எகிப்துல இருந்து கிளம்புன கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேல் புத்திரர் யாருமே உள்ள போகல. சோ அந்த ஒரு பரிசுத்தத்தை தான் வந்து தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. இப்ப தொடர்ந்து படிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, இனி நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். இதே இன்சிடென்ட் வந்து எங்க நடந்திருக்கு? மோசேக்கும் நடந்திருக்கு இல்லையா? எப்படி தேவன் வந்து மோசே கிட்ட என்னென்னலாம் நடந்துச்சோ அது அப்படியே வந்து டூப்ளிகேட் ஆகுற மாதிரி இருக்கும் யோசுவாவின் இடத்துல. அவர்கிட்ட அதே மாதிரி எப்படி வந்து உங்களுடைய பாதரட்சியை கழட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முச்செடி கிட்ட மோசே வந்து நெருங்கி வரும்போது சொன்னாரோ அதே போல யோசுவா கிட்டையும் சொல்றாரு. யோசுவா கிட்ட, அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் எதுக்காக இந்த வசனம் எடுத்தேன் அப்படின்னா வந்து பாதரட்சியை கழட்டி போடு அப்படின்னா இந்த உலக பிரகாரமான காரியங்களை வந்து கழட்டி வை அப்படின்னு தான் இங்க இந்த இடத்துல வந்து தேவன் வந்து மீன் பண்றாரு. அதாவது நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அவர் மோசே இடத்துலயோ இல்ல யோசுவா இடத்துலயோ வந்து சொன்னதுக்கு அவர் வந்து அந்த பரிசுத்த பூமிக்குள்ள வரும்போது நீ அதை கழட்டி வச்சுட்டு வா, அதை வந்து நம்மளுக்கு எப்படின்னா நம்ம வந்து கர்த்தர் இடத்துல நம்ம கிட்டி சேர்ந்து போகணும், அவரிடத்துல நம்ம கிட்ட போகணும் அப்படின்னா வந்து எந்த உலக பிரகமான காரியங்களை நம்ம வந்து காலில் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போக முடியாது இல்லையா? சோ அந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுறாரு. அதாவது அதுக்காக நீங்க எப்பவுமே வேலைக்கு போகிறது அதெல்லாம் வந்து
அதை வந்து நான் எதுவும் சொல்ல, அதாவது நீங்க அது வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கை, நீங்க வந்து நீங்க வேலைக்கு போகிறதோ இல்லை மற்ற வேலையோ அதெல்லாமே இதெல்லாம் வந்து உலக பிரகாரமான காரியங்கள்ல வந்து சேராது. அது வந்து நீங்க நம்மளுடைய டெய்லி லிவிங், நம்மளுடைய டெய்லி லைஃப், அது வந்து நம்ம எப்படி நடக்கணுமோ ஆனா நம்மளுடைய டெய்லி லைஃபுக்கும் மற்ற மக்களுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். அதுதான் வந்து இங்க வந்து அந்த நம்மளுடைய உலகபரமான காரியங்களை நம்ம வந்து விட்டுட்டு வரணும் அப்படின்னா வந்து அதுதான் மீனிங். அதாவது நம்ம வந்து மற்ற பேர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய கிரியைகள்ல நம்ம வந்து வித்தியாசத்தை காமிக்கணும். கர்த்தர் பரிசுத்தமானவர் இல்லையா, அதே போலதான் நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு வந்து விரும்புறாரு. நம்ம பரிசுத்தத்தை குலைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிக்கும் போது என்ன ஆகும், கர்த்தரால நம்ம கூடவே இருக்க முடியாது. நம்ம கூட அனுகூலமான துணையா நம்ம கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா வந்து இஸ்ரவேல் மக்கள் அங்க இருந்து வரும்போது அவர் என்னென்ன எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரோ அதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் வந்து என்னென்ன எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அவருடைய அந்த பரிசுத்தத்தை வந்து நம்ம குலைக்கிற மாதிரி, அதை தீண்டாக்குற மாதிரி காரியங்கள் நம்ம எதுவும் வந்து நம்ம செய்யக்கூடாது. அப்படி நம்ம வந்து நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாம இருந்தோம்னா அவரெல்லாம் நம்ம கிட்ட இருக்க முடியாது. ஏன்னா தேவன் வந்து பரிசுத்தமானவர். ஸோ அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கணும்னா நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். யோபு வந்து 1 அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு வந்து எப்படி இருந்தா, எதனால தேவன் அவனிடத்துல வந்து எப்பவுமே அனுகூலமான துணையா இருந்தார் அப்படின்றத வந்து யோபோட 1 அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம பார்ப்போம். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவர் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறான். அது அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்றது. பொல்லாங்கான விஷயம் எதுவுமே அவன் ஈடுபடல, தலையிடல. இதே வந்து நம்ம இங்கிலீஷ்ல கூட வாசிக்கலாம். He was perfect, upright, feared God and eschewed evil. அதான் பொல்லாங்க வந்து அவன் வந்து விலகிட்டான். எந்த வந்து ஒரு பொல்லாங்கான ஒரு காரியத்தையும் வந்து அவன் ஈடுபடலை. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, யோபு வந்து தேவன் வந்து யோபு இடத்துல அனுகூலமான துணையா இருந்தாரு. அடுத்த நபருக்கு போயிடலாம். தானியேல் 1 அதிகாரம் 3-6. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ஓகே, இதுல வந்து சில வாலிபர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல போட்டிருக்கோம். ஆனா வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல அந்த 5ஆவது வசனம் படிங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு சத்தமா மைக் சில்ட்ரன். ஸோ வந்து தானியேல், அனனியா, மிஷாயேல், அப்புறம் வந்து அசரியா, இவங்க எல்லாம் வந்து சில்ட்ரன். நம்ம வந்து தமிழ்ல படிக்கும் போது வாலிபர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆனா வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன் போட்டிருக்கு. அப்போ வந்து அவனுக்கு அந்த 14, 17 இல்லை 18 வயசு தான். அந்த ஸ்கூல் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட காலத்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற அந்த ஒரு பசங்க, இப்போ 12th படிக்கிற பசங்களை சில்ட்ரன் தான் சொல்லுவாங்க இல்லையா. 16, 17 அந்த வயசுல இருக்கக்கூடிய இந்த 4 பேரை வந்து சூஸ் பண்றாங்க. அதுல தானியேல் என்ன பண்றான், ராஜாவினுடைய போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். Daniel proposed to his heart and that he could not beguile himself with the portion of the king made, nor with the wine he drank. Therefore he requested the prince of the nation, and he might not defile himself. So he would not defile himself with the portion of king's meat. தமிழ்ல படிக்கலாம். தன்னை தீட்டுப்படுத்த ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஓகே, இது வந்து ஒரு சின்ன காரியம் தான்.
தானியேல் வந்து ராஜாவுடைய போஜனத்துல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சின்ன காரியம் தான். அதாவது அந்த ஒரு போஜன பிரியத்தை வந்து அவன் வந்து இது பண்றான். அவன் வந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டான். உலக பிரகாரமான காரியங்களை வந்து அவன் விளக்குனான். அவன் அப்படி ஒரு ஆசைப்படலை. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ராஜாவுடைய போஜனம் கிடைக்குது, நல்லா கறி மீன் அந்த மாதிரி அவன் வந்து அதுக்கு ஆசைப்படலை. அவனுடைய ஆசைகளை அவன் வந்து அந்த உலக பிரகாரமான காரியங்களை இப்போ நான் அதுக்காக நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட போனதில்லை அப்படின்னு நான் சொன்னேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது பர்த்டே வரும்போது அது மாதிரி நாங்களும் போயிருக்கோம் இந்த பஃபேக்கெலாம். ஆனால் நிறைய இப்போ நிறைய பேர் எப்படி இருக்காங்க, வீக்கெண்ட் ஆனால் போதும், இல்லை எதுனா எப்படின்னா வந்து அந்த மாதிரி போக மாட்டோமா சாப்பிட்றதுக்கு, பஃபே எதுனா சாப்பிட்றதுக்கு போகலாம் ரெஸ்டாரண்ட். இப்போலாம் வாரம் ஃப்ரைடே வீக்கெண்ட் ஆச்சுனாலே வீட்டில் சமைக்கிறது இல்லை, எதனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் தான் உலக பிரகாரமான காரியங்கள். தேவன் இதெல்லாமே வந்து கூர்ந்து கவனிப்பாரு. நம்ம வந்து எப்படி நம்மளுடைய, ஏன்னா குளூட்டனி இங்கிலீஷ்ல வந்து கிளட்டனி இல்லை குளூட்டனின்னு சொல்லுவாங்க, 2 விதமான ஆக்சென்ட்ல. அதாவது தமிழ்ல என்ன அப்படின்னா போஜன பிரியம், அதுவுமே வந்து ஒரு பாவம் தான் அப்படின்றத நம்ம பைபிள்ல நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது தானியேல் என்ன பண்ணா, அந்த போஜன பிரியமோ இல்லை வந்து நம்ம இன்னும் தானிச்சா அதோட ஆழ்ந்த அர்த்தம் என்னன்னா வந்து அவனுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். உலக பிரகாரமான காரியங்களை விட்டு அவன் விலகி இருந்தான். ராஜாவுடைய போஜனம் பண்ணி அவன் தீட்டுப்படுத்திக்கல. அந்த ஒரு காரியம் வந்து தேவனுக்கு வந்து ரொம்ப பிரியமா இருந்தது. அது மட்டும் இல்ல, சில்ட்ரன் அவன் வந்து ஒரு 16-17 வயசு சின்ன பையன் தான். அந்த வயசுலயே வந்து அவன் தேவனுடைய கட்டளைகளை, அதாவது தேவனிடத்துல அவனுடைய விசுவாசத்தை குறிச்சும் அவனுடைய கீழ்ப்படுதலை குறிச்சும் தேவன் வந்து அவனிடத்துல பிரியமா இருந்தனாலதான் தேவன் வந்து தானியேல் இடத்துலயும் சரி, நம்ம மற்ற 3 பேரை குறிச்சு பார்த்தோம் இல்லையா, மிஷாயேல், ஹனனியா, அசரியா, இவங்கெல்லாம் யாருன்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரும் இல்லை, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஸோ அவங்களிடத்துல வந்து இவங்க எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப் சில்ட்ரன் தான். அந்த 3 வருஷம் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க. அந்த ராஜாவோட இடத்துல நிறைய சில்ட்ரனை சூஸ் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. இவங்க என்னதான் வந்து மரக்கறிகளையோ பருப்பு வகைகளோ அவங்க வந்து சாப்பிட்டாலுமே மற்ற ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட்ட மற்ற பேரை காட்டிலும் இவங்க வந்து அவங்களுடைய முகம் வந்து பிரகாசமா இருந்துச்சு. அப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து பியூட்டி பார்லர் போய் நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டா இல்லை, நம்ம அந்த உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நம்ம பண்ணாதான் நம்ம வந்து அழகா தெரியும் அப்படின்னு இல்லை. நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்களை நம்ம ஒதுக்கி வச்சு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சு அவர் நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு எப்படி நினைக்கிறாரோ அதன்படி இருந்தாலே நம்மளுடைய முகங்கள் பிரகாசமா இருக்கும். அதற்காக நம்ம வந்து ஒரு இந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட் தான் நம்ம சாப்பிடணும், இல்லை வந்து பியூட்டி பார்லர் போய் மேக்கப் பண்ணிக்கிட்டாதான் நம்ம அழகா இருப்போம், அப்பதான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம காத்துக்கொண்டாலே, நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டாலே, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தாலே நம்ம வந்து நம்ம பிரகாசம், நம்மளுடைய முகங்கள் வந்து நம்ம பிரகாசமா இருக்கும். அதுதான் வந்து தேவன் விரும்புறாரு. அந்த ஒரு காரியத்தினாலதான் தேவன் இடத்துலயும் சரி, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இடத்துலயும் சரி, தேவன் வந்து அவங்களுடைய ஆபத்து காலத்துல அவங்களுக்கு என்ன ஆபத்து வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தானியேலை வந்து சிங்க குகையில போட்டாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள வந்து எரியிற நெருப்பு சுவாலையில போட்டாங்க. ஆனா இந்த எல்லா சமயத்திலையும் தேவன் வந்து அவங்களோட இருந்தாரு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போட்டா 3 பேரை தான் போடுறாங்க. ஆனா உள்ள 4வது நபர் அந்த ராஜா வந்து பார்க்கிறார், 4வது நபர் யாரும் இருக்காங்களே, தேவனுடைய தோற்றம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 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 இடத்துல அவர் வந்து அந்த நெருப்பை அணைக்கல. என்ன பண்ணாரு, அந்த இடத்துல வந்து தேவனே அந்த நெருப்புக்குள்ள இறங்கி வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா அவரே வந்து பிரசன்ட் ஹெல்ப், நம்ம படிச்சோம் இல்லையா, எப்பவுமே அவங்க கூடவே இருக்கிறாரு. அப்படி அவங்க கூடவே வந்து இருந்தாரு, அவங்க 3 பேர் கூடயும். அதே மாதிரி தானியேல் கிட்டையும் சிங்கம் வந்து அவரை தீண்டாம பார்த்து கொண்டாரு. அவ்வளவுதான். நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை வச்சுட்டு இங்க நிறைய
லேடிஸ் நிறையா இருக்கீங்க இல்லையா, அதனால நான் எல்லாமே ஜென்ஸை பற்றி மாத்திரமே பேசியிருக்கேன் இல்லையா. ஒரே ஒரு புதிய ஏற்பாடு ஒரே ஒரு பெண்மணியை குறித்து மட்டும் நம்ம லைட்டாக பார்த்துட்டு இந்த மெசேஜோட முடிச்சிடலாம். புதிய ஏற்பாட்டில் வேற யாரும் இல்லை, நம்ம நிறைய மெசேஜ்ல வந்து மரியாள் குறித்து நம்ம பெந்தகோஸ்து சபையில நம்ம வந்து பேசி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா மரியாள் வந்து எப்படி வந்து தேவனுடைய கீழ்ப்படிதலா இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி வந்து அவங்களுடைய கணவனுக்கு கீழ்ப்படிதலா இருந்தாங்க அப்படின்றத வந்து மத்தேயு 2:13 அந்த ஒரு வசனம் வந்து படிக்கலாம். அவர் கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படிதலா இருந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கப்ரியேல் தூதர் வந்து சொல்லும் போது இதோ தேவனுடைய அடிமை உன் வார்த்தையின்படி ஆகட்டும் சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா அவங்க அந்த காலத்துல கல்யாணம் ஆகாம திருமணம் ஆகாம வந்து கர்ப்பம் தரிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க. ஆனா அதை குறித்து அவங்க வந்து எந்த ஒரு பயமும் பயப்படல. இது வந்து தேவனிடத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழ்ப்படிஞ்சாங்க. ஸோ அந்த ஒரு கீழ்ப்படிதல் அந்த ஒரு தைரியம் வந்து கர்த்தர் பார்த்தாரு, எப்பவுமே அவங்க கூட இருந்தாரு. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை டக்குன்னு படிச்சிருவோம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டுக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் என்ன இது வந்து எப்ப நடக்குதுன்னு தெரியும். அந்த 3 ராஜாக்கள் 3 ஞானிகள் வந்து பார்த்தது போனதுக்கு அப்புறமா வானதூதர் வந்து யோசேப்புக்கு வந்து கனவுல சொப்பனத்துல தோன்றி, நீங்க வந்து ஏரோது வந்து பிள்ளையை கொல்றதுக்கு வகை தேடினா நீங்க வந்து என்ன பண்ணணும், எகிப்துக்கு எப்பவே ஓடி போகணும். இயேசுவை வந்து மரியாள் பெற்றெடுத்து ஒரு 8 நாள் தான் இருக்கும் இல்லையா. அப்பதான் வந்து இவர்கிட்ட மெல்கிசேதேக் கிட்ட போய் அவங்க வந்து காணிக்கை அர்ப்பணிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து என்ன ஆகுது, உடனே நீங்க தப்பிச்சு ஓடி போகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. அந்த ராத்திரியில அவர் அடுத்த நாள் அவர் வெயிட் பண்ணல. சரி மரியாள் ரொம்ப டயர்டா தூங்குறாங்க, இப்பதான் குழந்தை பெத்த உடம்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெயிட் பண்ணல. அப்பவே வந்து அவர் எழுப்புறாரு, வாங்க நம்ம வந்து எகிப்துக்கு தப்பி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பி ஓடுறாங்க. அவங்க அந்த வசனத்துல வந்து அவங்க வானதூதர் என்ன சொல்றாரு, எகிப்துக்கு தப்பி ஓடி போங்கன்னு தான் சொல்லி போட்டிருக்கு. அந்த டைம்ல அவங்க டக்குன்னு எந்திரிச்சு என்ன பண்றாங்க, அந்த ராத்திரியே எந்திரிச்சு கழுதையில ஏத்திக்கிட்டு அவங்க ஓடி போறாங்க. அவங்க மெதுவா நடந்து போகல, ஓடி போறாங்க. அந்த ஒரு கீழ்ப்படிதல் அவங்க வந்து தேவனுக்கும் சரி இல்ல அவங்க கணவனுக்கும் சரி, அவங்க வந்து ஒழுங்கு பிரகாரமான வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க, கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்திலுமே சரி மரியாள் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நம்ம இன்னைக்கு தியானிச்ச எல்லாரையும் குறித்து நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். இந்தந்த காரியங்கள் தான் நான் குயிக்கா வந்து அதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஃபெய்த், விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம் வந்து நம்ம ஒரு நாளும் வந்து குறைபடவே கூடாது. கீழ்ப்படிதல், அப்புறம் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்றது, அப்புறம் கர்த்தருடைய நேரத்துக்காக நம்ம காத்திருக்கணும். வெயிட் ஃபார் காட், அவருடைய நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. கர்த்தருடைய நேரத்துக்காக நம்ம காத்திருக்கணும். இது எல்லாமே நம்ம பின்பற்றணும். அப்படின்னா வந்து நம்மளுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்றது, நம்ம இப்போ பார்த்த எல்லாமே நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னா நம்ம இந்த மாசத்தோட வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திர கொள்ள முடியும். என்ன வாக்குத்தத்தம்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருப்பாரு. இந்த காரியங்களை எல்லாம் இந்த மாசம் முடிவதற்குள்ள இந்த வாக்குத்தத்தோட இதுவும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி நம்ம சுதந்திரத்து கொள்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். தேவன் கர்த்தரை தாமே அடியன் மூலியமா அடியனை மறைச்சு உங்கள் இடத்துல வந்து இடைப்பட்டிருப்பாருன்னு நான் விசுவசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த அக்டோபர் மாசத்தோட வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் வந்து இதை பின்பற்றி நம்ம சுதந்திரத்து கொள்ளலாம். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட்.